இன்றைக்கி டிஃபன் வந்து துவரம் பருப்பு ஊத்தப்பம். இது வந்து நடுவில் பண்ணுவேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது என்ன அளவு அப்படின்னா, நம்ம புழுங்கரிசி தான் எடுத்துக்கணும். பச்சரிசியில் அவ்வளோ நல்லா வராது. புழுங்கரிசி, வெறும் புழுங்கரிசி நம்ம எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அதுக்கு பாதி வந்து துவரம் பருப்பு. இப்போ 2 அழாக்கு எடுத்துட்டோம்னா 1 அழகு துவரம் பருப்பு. அந்தமாரி பாதி, 1 டம்ளர் புழுங்கரிசினா பாதி டம்ளர் வந்து துவரம் பருப்பு, 1 டீஸ்பூன் வெந்தயம் தனித்தனியாக ஊற வச்சுக்கணும். இதை ஒரு 3 hours ஊற வைக்கணும். இது ரெண்டுத்தையும் போட்டு ஒரு மினிமம் 2 to 3 hours ஊற வைக்கணும். தனித்தனியாக ஊற வச்சுட்டு தனித்தனியாக தான் அரைக்கணும். அரைக்கும்போது அரிசி வந்து ரொம்ப நைஸாக, இப்போ நம்ம தோசைக்கு அரைக்கிறோம்ல அந்த மாதிரி வேண்டாம், கொஞ்சம் ஒரு நைஸாக அரைச்சிட்டு இதை வந்து இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா கொட நல்லா ஓட்டிட்டோன்னு வச்சுக்கலாம். உடனே அரைஞ்சிடும் 2 minutes. அப்புறம் ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு உப்பு போட்டு கலந்து வச்சிடணும். கலந்து வச்சுட்டு மறுநாள் அன்றைக்கி இது வந்து இப்படி தான் இருக்கும். அந்த அரைச்ச மாவு நல்லா உப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டு மறுநாள் அன்றைக்கி கொஞ்சம் புளிக்கணும். புளிச்சாதான் நல்லாயிருக்கும், ஊத்தப்பத்துக்கு நல்லாயிருக்கும். அப்போ தான் கொஞ்சம் ரொம்ப புளிக்க வேண்டாம். இப்போ சம்டைம்ஸ் மாவெல்லாம் அரைச்சி வச்சுருக்க டைம் இருக்காது. இதுனா இப்போ நம்ம நைட்டு கூட வந்து ஊற வச்சுட்டு அரைச்சிட்டு வச்சோம்னா மறுநாள் அன்றைக்கி பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இது நல்லா டேஸ்ட்டாக நல்லா, இந்த ஊத்தப்பம் நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து துவரம் பருப்பு ஊத்தப்பம் அப்படின்னு சொல்லுவாள். ஸோ இது கரைச்சி வச்சுருக்கு, இதான் மாவோட அளவு. இப்போ இதை வந்து இது என்ன பண்ணணும்னா, நமக்கு ரொம்ப மெல்லிசாக ஊற்றக்கூடாது, கொஞ்சம் வந்து சின்னதாக ஊற்றணும். இது வந்து ரவை தோசைக்குன்னு வச்சுக்கிற கல் அது. ஸோ அந்த கல் அதில் கொஞ்சோண்டு ஃபஸ்ட்டு எண்ணெயை விட்டுன்ட்டு, 1 ஸ்பூன் எண்ணெயை விட்டு இப்படி தடவின்ட்டு நம்ம வந்து கொஞ்சம் அது தெரியும் இல்லையா உங்களுக்கு, ஊத்தப்போ வந்து ரொம்ப இதுவாக விடக்கூடாது, கொஞ்சம் கனமாக, ரொம்ப தேய்க்கக்கூடாது. நம்ம என்ன சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். அது வந்து சாப்பிட்றதுக்கு உளுத்தம் பருப்பு இல்லாமல் இது ஒரு டேஸ்ட்டாக துவரம் பருப்பு டேஸ்ட்டில். திருப்பி கொஞ்சோண்டு எண்ணெய் விடணும். எண்ணெய் விட்டுட்டு ஓடு வந்து இந்த ரவா தோசை கல் இது, பட் இதிலே வாப்பேன் நான். ஆகட்டும். இது ஒரு வாசனையாக அந்த துவரம் பருப்பு வெந்தய வாசனையோட நல்லாயிருக்கும். இது தொட்டுக்கிறதுக்கு வந்து தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன் இன்றைக்கி. யூஸ்வலாக பார்த்திங்கன்னா இந்த இஞ்சி புளி ஆற்றுல இருந்தால் அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த இஞ்சி புளி வந்து அதுவும் நல்லாயிருக்கும். அந்த குழந்தைகளுக்கு இஞ்சி புளி அவ்வளோ பிடிக்காது. ஸோ அவளுக்கு தேங்காய் சட்னி, மிச்சவாளுக்கு வந்து வந்துச்சோன்னு இந்தமாதிரி நல்ல கலர் பார்க்குறதுக்கும் ப்ரௌனாக பார்க்குறதுக்கும் நல்லா தோசை நல்லாயிருக்கும். வேணுங்கிறவா இல்லை வெங்காயத்தை படிப்படியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயம் சாப்பிட்ற வெங்காயம் இல்லை கேரட்டு அதுமாரி. நம்ம இப்போ வந்து ப்ளெயினாக காமிச்சிருக்கேன். இதில் வந்து என்னோட இந்த ஊத்தப்பத்தில் நம்ம அப்படியே இப்போ என்னென்ன நம்மளுக்கு வெஜிடபிள்ஸ் தேவைப்பட்ட அது மேலே போட்டுன்ட்டு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இது டியூன் பாஸ் கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். என்னென்னா டியூன் பாஸ் கொடுக்கும்போது அதில் வந்து ஒரு மேலே 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கொடுத்தா அவங்களுக்கு வந்து அப்படியே சாஃப்டாக மெத்து நல்லாயிருக்கும். துவரம் பருப்பு ஊற்றப்போம், துவரம் பருப்பு வெந்தயம் போட்டு ஊற்றப்போம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பண்ணி பாருங்கள். இதில் வந்து அப்படியே ப்ளெயினாக சாப்பிட்ற எங்களுக்கு பிடிக்கும். ஆனால் உங்களுக்கு வெஜிடபிள்ஸு வெங்காயம் போட்டால் அது ஒரு வேறு டேஸ்ட்டாக, அது ஒரு நல்லாயிருக்கும். பண்ணி பாருங்கள். அது சிம்பிளான டிஃபன், ஃபாஸ்ட்டாகவும் ஆகிடும் அது.